சென்ற பதிவில் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவு வரைக்கும் பேசணும். அந்த மறைவை தொடர்ந்து நிகழ்வுகளை பற்றி நீங்கள் பதிவு செய்யலாம். அந்த மறைவு அவர் எம்ஜிஆர் தவறின உடனே அவருடைய பழைய 22 ஆண்டு கால நண்பர் கலைஞர் கருணாநிதி அவருடைய வீட்டில் போய் பார்க்குறார். ஜெயலலிதா அம்மையார் பார்ப்பதற்கு ரொம்ப சிரமப்படுறாங்க, பார்க்குறாங்க. கலைஞர் ஒரு பெரிய இரங்கல் உரையும் ஆற்றுகிறார். அது யூடியூப்பில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இரங்கல் உரையில் அவர் என்ன சொல்கிறார், கண்ணதாசன் மறைஞ்ச போதும் கலைஞர் ரொம்ப அழகாக ஒரு கவிதை எழுதினார், ஒரு இரங்கற்பா. இப்போ ஒரு பேசுகிறார், அது பின்னாடி முரசொலிலையும் வந்துச்சு, யூடியூப்பில் இருக்குது. அதில் அவர் சொல்லுவார், வரலாற்றை படைத்தவர் அவர். தமிழக திரைவானில் அவர் ஒரு கொடிகட்டி பறந்தார். அதே மாதிரி அந்த 10 ஆண்டுகளில் அவர் தனக்குன்னு ஒரு வரலாற்றை படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பல சமூக நல திட்டங்களை எம்ஜிஆர் கொண்டு வந்தார். சத்துணவு தான் அவருடைய மிகப்பெரிய திட்டம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திட்டம். அதுக்கப்புறம் இலவச காலணிகள், செருப்புகள். அதாவது அவர் ஒரு தடவை போயிட்டுருக்கும்போது பெண்கள் வெறும் காலில் நடந்து வர்றதை பார்த்துட்டு அவர் மனசு இறங்கி, இவங்க எல்லாருக்கும் நம்ம செருப்பு தரணுமே அப்படின்னு சொல்லி அதற்காக செருப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு இலவச பல்பொடி இதெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வேட்டி சேலை இலவசமாக. ஒரு வேட்டி சேலை கூட இல்லாத ஏழைகள் அந்த காலத்தில் அவ்வளோ பேர் இருந்தார். அப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா அந்த பீரியடில் பர்பஸே வாஸ் அ லக்ஸுரி. ஆமாம். ஆர் லெஸ் நோன் டு தி என்டையர் பாப்புலேஷன். ஆமாம். அவர்கள் ஒருவேளை கரித்தூள் பயன்படுத்துவாங்களோ, இல்லை வேப்பங்குச்சி பயன்படுத்துவாங்களோ தெரியல. இந்த மாதிரி நிறையா இலவசங்கள். அப்புறம் 1980 அவருடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேலையில்லா பதிவு செய்த பட்டதாரிகளுக்கு மாதம் 100 ரூபாய் உதவித்தொகை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 1 ரூபா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி படித்து விட்டு வேலை இல்லாத இருப்பவர்களுக்கு. அப்போ மாதம் 30 ரூபா வரும் ஒரு ஆளுக்கு. இது 1980 அவருடைய தேர்தல் அறிக்கையில். பட் அதெல்லாம் விட ரொம்ப கவர்ச்சிகரமானது, பின்னாடி உண்மையானது, 5 கிலோ அரிசி வாங்கினா 1 கிலோ அரிசி இலவசம். அது நடைமுறைக்கு வந்துச்சான்னு தெரியல. அப்புறம் சிறு குறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். இதெல்லாம் அவர் காலத்தில் இலவச மின்சாரம். ஆமாம், அவர் காலத்தில் மானியத்தோட மின்சாரம் அல்லது இலவச மின்சாரம் 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிறவர் சிறு விவசாயிகளுக்கு மட்டும். இதெல்லாம் முன்னாடி அவருடைய 77லேருந்து 80 வரைக்கும் அவருக்கு நடந்த அனுபவங்களை வச்சு அவர் முடிவு பண்ணுறார். 100 கோடி ரூபாய் ஆகுது சத்துணவுக்கு. இந்த 100 கோடி ரூபாய் அதுக்கு அரசு அதிகாரிகள்லாம் பெரிய எதிர்ப்பாக இருக்காங்க. நான் போய் கையேந்தியாவது அந்த திட்டத்தை நடத்துவேன்னு சொல்கிறார். அதே தான் காமராஜரும் சொன்னார். அதனால் 2 பேரும் ஒரே மாதிரி அதில் இருந்தாங்க. அதனால் பல நலத்திட்டங்கள் அவருடைய காலத்தில் வருது. கிராமப்புற தொழில்களுக்கு அவர் நிறைய ஆதரவு தந்தார். அப்போ தான் அந்த புகழூரில் உங்களுக்கு இது காகித ஆலை, புகழூரில் சேஷசாயி பேப்பர் மில்ஸ், அது எம்ஜிஆர் காலத்தில் வந்தது தான். அதெல்லாம் பெரிய எந்த விதமான பெரிய ஊழல் இல்லாத தொடங்கப்பட்டது. அதற்கு எந்த கையூட்டம் அவர் வாங்கலை, அவருடைய நிர்வாகம் வாங்கலை, அதை அவர்களே சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப நிறையா நல்லதெல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப வேகமாக தீர்க்கமான முடிவுகள்லாம் அவர் எடுத்தார். இந்த கடைசியில் அவர் உடம்பு சரியில்லாத போகிற அந்த 2.5 வருஷம் அவருடைய ஆட்சி ஒரு பெரிய ஆட்சின்லாம் சொல்ல முடியாது. அதில் இலங்கை பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அவர் அடிக்கடி கூப்பிட்டு கலந்து பேசுறது, அவரால் அதை பெருசாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவர் தவறின உடனே என்ன நடக்குது, அவருடைய ராஜாஜி மண்டபத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கு. தலைமாட்டில் ஜெயலலிதா அம்மையார் நிற்கிறாங்க, முழுக்க நின்றுட்டுருக்காங்க. அது 2 நாள் அந்த உடல் இருக்குது. அந்த அம்மையார் இருக்காங்க. அந்த அம்மையாருக்கு, ஜானகி அம்மையாருக்கு வேண்டியவர்கள் அந்த அம்மையார் அங்கே நிற்கிறத தொல்லப்படுத்துகிறாங்க, காலை மிதிக்கிறாங்க, குத்துறாங்க அப்படின்லாம் அந்த அம்மையார் சொன்னாங்க பின்னாடி. அதுக்கப்புறம் அந்த சவ ஊர்வலம் புறப்பட போகுது. அந்த பீரங்கி வண்டியில் இவங்க ஏற முயற்சி பண்ணுறாங்க. அப்போது தீபன் நினைக்கிறேன், அவர் பேர் தீபனான்னு தெரியல, தீபன் தான். அவர் காலாலேயே அந்த அம்மையாரை எட்டி உதைக்கிறது நடக்குது. அந்த அம்மையார் அதில் போகாத வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜெயலலிதா அம்மையார் போன உடனே இப்போ கட்சி 2ஆக போகுது. கட்சி 2 ஆகிடுது. இதுக்கிடையில் அங்கே என்ன நடக்குது, ராமாவரம் தோட்டத்தில்
எம்ஜிஆர் அடக்கமெல்லாம் பண்ணியாச்சு, அவருடைய உடலை அடக்கம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ யார் அடுத்த முதல்வர்? நாவலருக்கு அந்த ஆசை இருக்குது. அவரும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ஆமாம், அவர் 2வது இடத்துல இருக்கார். அப்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னார் என்கிட்ட, நான் போனேன் அடக்கமெல்லாம் பண்ண பிறகு, அந்த அம்மா ஜானகி அம்மையார் குளிச்சுட்டு தலையை கோதிக்கிட்டே வந்தாங்க. வந்துட்டு, ராமச்சந்திரன் நானே முதலமைச்சர் அவர்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு முன்னாடி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, பழனி பெரியசாமி சொல்கிறாரு, எல்லாம் அப்படியே ஸ்டேட்டஸ்கோ எப்படி இருக்கோ அது தொடரும். அதாவது நாவலர் நெடுஞ்செழியன் முதல்வராக வருவார், இருக்கிற அமைச்சரவை அப்படியே தொடரும். அதனால் தொடர்ச்சி இருக்கும், கண்டினியூட்டி இருக்கும், எந்த விதமான மாற்றமும் இருக்காது. மாற்றம் இருந்தால் தான் எதிர்ப்பு வரும். எம்ஜிஆர் என்ன ஆசைப்பட்டாரோ, என்ன நினச்சி நடத்தினாரோ அது தொடரும். அவர் மட்டும் இல்லை சரி அப்படின்ட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஜானகி அம்மையார். அப்படித்தான் சொல்கிறாரு பழனி பெரியசாமி. ஆனால் திடீரென்று அவர்களுடைய முடிவை மாற்றிக்கிறாங்க. இதுக்கு இடையில் ஆர்.எம். வீரப்பனுக்கு சாதகமாக கிட்டத்தட்ட ஒரு 90 எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டு அவர் முதல்வர் ஆகணும்ன்ட்டு அவர்களும் ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்க. இதை ஜெகத் ரட்சகன் சொல்கிறார். அவர் முதல்வர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் அவர் முதல்வர் ஆகினா கட்சி 2ஆக பிரிஞ்சிடும். ஏன்னா அவருக்கு எதிராக இருக்கிற அணி ஜெயலலிதா அம்மையாருடைய அணி. அவங்க பக்கம் 30க்கு மேலே எம்எல்ஏ இருக்காங்க. உங்களுக்கு 118 எம்எல்ஏ தேவை. அதனால் அவர் முதல்வராக வர்றது ரொம்ப சிரமம். இப்போ ஜானகி ராமச்சந்திரன் சொன்ன உடனே அதுவும் பிளவில் தான் கொண்டு வந்து முடியுது. அவர்கள் தான் முதல்வராகணும்னு சொன்னாங்க. அவங்க மேபி இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் பார்த்து நானே வரேன் இல்லை. அப்போ அந்த அம்மையாருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் பெரிய உறவு ஒன்றும் இல்லையே. ஆரம்பி மேலே என்ன வருத்தம் இருக்கோ அதே வருத்தம் ஜானகி அம்மையார் மேலே ஜெயலலிதா அம்மையாருக்கும் உண்டு. அவர்கள் தனக்கு எதிரானவர்கள் அப்படின்ற கருத்து தான் அந்த அம்மையாருக்கும் உண்டு. அதனால் நான் முதல்வர் ஆகிறேன்னு சொன்ன உடனே கட்சி 2ஆக பிரிஞ்சிருது. பிரிஞ்ச பிறகு இப்போது அவங்கள கூப்பிட்டு கவர்னர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். செஞ்சு வச்சுட்டு 3 வாரமோ என்னமோ கால அவகாசம் தரார். நீங்கள் அதுக்குள்ளேயும் உங்கள் பெரும்பான்மையை காட்டணும்ட்டு. அப்போ நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நம்முடைய நேயர்களுக்கெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட 3-4 முறை சட்டமன்றத்தை கூட்டி எதிரணியில் இருந்த அத்தனை பேரையும் வரவிடாத பண்ணி, இருந்த 100 சில்லற பேர் மத்தியில் வாக்கெடுப்பு நடத்தி, அதில் இவங்க 90 சில்லற வாக்குகள் இவங்களுக்கு கிடைச்சதா சொல்லி அறுதி பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்கன்னு சொல்லி PH பாண்டியன் சொல்லிட்டார். அதற்கு அந்த கடைசியாக அவர் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணார், 5 காங்கிரஸ் உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதங்களை எங்களுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறார். முதல்ல இந்த 5 உறுப்பினர்கள் யாருன்னா, அதில் இப்போ மறைஞ்சிட்டார் EVKS இளங்கோ, அவர் ஒருத்தர். இவங்கெல்லாம் சிவாஜி கணேசனுடைய ஆதரவாளர்கள். சரி, அவங்க விலகிடுறாங்க. 60 பேரில் அந்த 5 பேர் விலகிடுறாங்க. என்னென்னா, உங்களுக்கு சட்டமன்றத்தில் உங்களுக்கு சட்டமன்றத்தினுடைய பலம் என்னவோ அதில் பாதி அடிஷ்னலாக 1, அதுதான் பெரும்பான்மை. ஓகே. ஸோ 234னா 118 இருக்கணும், 200 இருந்தால் 101 இருக்கணும். அதனால் அதை குறைச்சிட்டு வர முயற்சியில் அவர் பண்ணுறாரு. அன்றைக்கி என்ன ப்ரெசன்ஸோ அதை பேஸ் பண்ணி அது. ஆமாம், 5 குறைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, 6 அமைச்சர்கள், நாவலர் நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன், திருநாவுக்கரசர், அரங்கநாயகம், இந்த மாதிரி இன்னும் 2 பேர், இவங்க அத்தனை பேரும் எதிர்கட்சியில் அந்த அணியில் இருக்காங்க. அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு அவங்கள அவையை விட்டு உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்துடுறார். ஸோ யார் எடுக்கிறா? PH பாண்டியன் சபாநாயகர். அவருடைய வானளவிய ஸோ ஹி வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஆர்.எம். வீரப்பன், ஜானகி அம்மையார் குரூப். அவர் அதை பண்ணுறார். அதுக்கப்புறம் மீதி அப்போவும் இவங்க பின்னாடி ஒரு 20 சில்லற பேர் இருக்காங்க. இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. 12 பேர் டிஎம்கே தரப்பில் மெம்பராக இருக்காங்க. 22 பேர் இருந்தாங்க. 10 பேர் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று நடத்தி, அப்போது அந்த இந்திக்கான ஷரத்து இருக்குது இதில், அந்த ஷரத்தை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் பண்ணிட்டார் PH பாண்டியன் முன்னாடியே. அதனால் 22 இருந்தவங்க 12 குறைஞ்சிட்டாங்க. முன்னாடியே 86லேயே அது நடந்துருச்சு. அது நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் அவங்க ஜெயிக்கலை. PH பாண்டியன் பண்ணது சரின்ற மாதிரி வந்துருச்சு. இதற்கு முன்னாடி அண்ணா ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணார். ஆனால் அவர் அதை எரிக்கிறதுக்கு முன்னாடியே அவரை கைது பண்ணிடுறாங்க. ஓகே, இவங்க எரிச்சிடுறாங்க. ஓகே, பேராசிரியர் அன்பழகன் இன்னும் 9 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவி போயிடுது. 234 இருந்த
அவையினுடைய பலம் 224 ஏற்கனவே வந்துருச்சு. 12 பேர் தான் இருக்காங்க இந்த பக்கம். இப்போ திமுகவுடைய உதவி கிடைச்சிருச்சுன்னா இவர்களுக்கு 107 இருந்தால் பெரும்பான்மை கிடைச்சதா அர்த்தம். திமுகவோட 12 பேர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் முதன்முறையாக ராகவானந்தம் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர், அமைச்சரெல்லாம் இருந்தார், தொழில்துறை அமைச்சரெல்லாம் இருந்தார். அவர், ராஜாராம், வேறு சில பேர் கலைஞர் கருணாநிதி வீட்டுக்கு போய் ஆதரவு கேட்குறாங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? அதை நியாயப்படுத்துகிறார் ஆரம்பீரப்பன். ஆபத்துக்கு தோஷம் இல்லை அப்படின்றார். அதிமுக கட்சி நடத்துகிறதே திமுகவுக்கு எதிராகவும் கலைஞர் கருணாநிதிக்கு எதிராகவும் நடத்துகிற ஒரு கட்சி. அந்த கட்சியில் உருவானதே அதுக்கு தானே. ஆமாம். அப்போது அதனுடைய அர்த்தமே இல்லாத அதனுடைய போய் கேட்குறாங்க. அது அவர் மாட்டேன்றார். கலைஞர். He doesn't look at it as an opportunity. இல்லை. அவர் எப்படி அது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்? அது விழுந்துச்சுன்னா தான் அவர் ஆட்சிக்கு வர முடியும். அது விழுந்துரும்னு தெரியும். இதில் என்னன்னா, முதல்ல காங்கிரஸ் ஜானகி அம்மையாரை அவங்கள ஆதரிக்கிறதா சொல்லிட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பூட்டா சிங் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்தார். கடைசி நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாங்க, குதிரை பேரம் நடக்குது, அப்புறம் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் ஒன்றா இருந்தால் தான் நாங்கள் ஆதரிப்போம், இப்படியெல்லாம் கடைசி நேரத்தில் அவங்க பின்வாங்கிட்டாங்க. அதற்கு பதிலடியாக தான் இந்த உடனே சிவாஜி கணேசன் ஆதரவாளர்களை அவங்கள விலக சொல்கிறாங்க. அந்த இதை ஏன்னா அவங்க எதிர்த்து வாக்களிச்சாங்கன்னு வச்சுக்குவோம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழே அவங்கள நீக்கிடலாம். அப்போ இது ராஜீவ்காந்தி கொண்டு வந்துடுறாரு. ஓகே. அதில் 3ல் 1 பங்காவது நீங்கள் இருக்கணும். அப்போ 30 பேர் இருக்கீங்க ஒரு எம்எல்ஏனா, 10 பேர் நீங்கள் வேறு மாதிரி முடிவு எடுத்தீங்கன்னா ஓகே, அந்த கட்சி மாறும் தடை சட்டத்தின் கீழே வரமாட்டீங்க. 5 பேர் இவங்க எதிர வாக்களிச்சாங்கன்னா, ஜானகி அம்மையாருக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்கன்னா, ஹைகமாண்ட் தலைமை சொன்னதுக்கு எதிராக, அதனால் அவங்க வெளியே போய்டுறது நல்லது. அதனால் அவங்க ராஜினாமா கடிதம் தராங்க. அந்த 5 பேரில் ஒருத்தர் திருப்பி எடுத்துக்கிறார். ஸோ அது ஒன்று நடக்குது. அதுக்கு பிறகு அதை நடந்த உடனே சபையை ஒத்தி வச்சுட்டு 12 மணிக்கு திருப்பி சபை கூடுன்றார். 12 மணிக்கு கூடும் பொழுது அதுக்கு முன்னாடியே 6 அதிமுக அமைச்சர்களை தகுதி நீக்கம் பண்ணிடுறாரு. கூடும் பொழுது இந்த பக்கம் இருக்கிற ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் அவர் போய் ஏறக்குறைய PH பாண்டியன் மடியிலேயே உட்காந்துக்கிறார். சபாநாயகருடைய இருக்கையில் உட்காந்துட்டு, உங்கள் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிடுறார். அப்படி ஒரு தீர்மானம் வருது. உடனே சபையை கலைச்சிட்டு திருப்பி 3 மணிக்கு சபை கூடுன்றாரு PH பாண்டியன். 3 மணிக்கு கூடும்பொழுது தான் வாக்கெடுப்புக்கு விட போகிறார். விடும்பொழுது அந்த வாக்கெடுப்புக்கு எதிராக அப்போ அதிமுகவில் இருக்க ஜெயலலிதா அணியினர்லாம் உள்ளே வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. உங்களை நீக்கியாச்சுன்னு காங்கிரஸ் உறுப்பினர்கள் சில பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. அந்த நேரத்தில் போலீஸை வர சொல்கிறார் PH பாண்டியன். ஆமாம், முதல் முறையாக. அப்போ வால்டர் தேவாரம் அவர் கீழே போலீஸ் நிறையா பேருக்கு அடி விழுது. கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில் யசோதான்ட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வெளியில் பேட்டி கொடுத்ததெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 4வதாக திருப்பி அவை மார்ஷல்ஸ் இல்லாமல் போலீஸ் அலவுடா இல்லை. அவர் கேட்குறார் PH பாண்டியன் என்ன சொன்னாலும் நடக்கும். அதனால் அவர் போலீஸை வர சொல்கிறார். உள்ளே இவர்கள் 2 பேரும் இந்த பக்கம் இருந்தும் ரவுடிகளை கொண்டு வந்திருக்காங்க, அந்த பக்கம் இருந்தும் ரவுடிகளை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது உண்மையான ஒரு பலப்பரீட்சை மாதிரி மாறுது. அவர் போலீஸை வர சொல்கிறார். போலீஸை வர சொல்லக்கூடாது. அது இதுக்கு முன்னாடியும் நடந்தது கிடையாது, பின்னாடியும் நடந்தது கிடையாது. அது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். அவர் போலீஸை வர சொல்கிறார். அது அவையை அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒத்தி வச்சுட்டு அவையை முடிச்சிடணும். இது நடக்குது. இது முடிஞ்ச பிறகு திருப்பி கடைசியாக ஒரு தடவை அவை கூடுது. 4வது தடவையாக கூடுது. அன்னைக்கு 4வது தடவை கூடும் பொழுது இப்போது அதிமுக உறுப்பினர்கள் யாரும் உள்ளே வர்றதுக்கு அனுமதி இல்லை. கதவை மூடிடுறாங்க. காங்கிரஸ் உறுப்பினர்கள் வர்றதுக்கும் அனுமதி இல்லை. அங்கே அவையில் வெறும் ஜானகி அம்மையார் ஆதரிக்கிற 90 சில பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் 12 திராவிட முன்னேற்ற கழக ஆட்கள் இருக்காங்க. அதில் 4 பேர் வர முடியல அவைக்குள்ளே. அது மாதிரி ஏதோ ஒரு ஜனதா உறுப்பினர், ஒரு முஸ்லீம் லீக் உறுப்பினர், அப்புறம் இன்னும் ஒருத்தர். இந்த 3 பேரும் அவர்கள் இந்த பக்கம் அவர்கள் நியூட்ரலாக இருக்காங்க. இந்த பக்கமும் வாக்களிக்கல, அந்த பக்கமும் வாக்களிக்கல. வாக்களிப்புலேயே அவங்க பங்கெடுத்துக்கல. திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் மட்டும் விழுது. ஆனால் அவையினுடைய பலம் இவ்வளோ குறைவாக இருக்கிறதுனால வாக்கெடுப்பில் இவங்க பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டுச்சுன்னு சொல்லிட்டு
இவர்கள் முதல்வர் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு பிஹெச் பாண்டியன் அறிவிக்கிறார். அவருடைய முதல்வர் பதவி ஜானகி உறுதியாயிடுச்சுன்ட்டு. 24 நாட்கள் மட்டுமே முதல்வராக இருந்த முதல் பெண் முதல்வர் அவங்க. அதற்கு அன்னைக்கு மாலையிலேயே அந்த ஆட்சியை கவிழ்த்துறாங்க மத்தியிலிருந்து. இவ்வளவு பெரிய ஒரு, அதாவது 21st டே சொல்கிறீங்க, 24வது நாள் அந்த அம்மையார் பதவி ஏற்று. ஸோ சென்டர் உடனே அது மத்தியானம் இது நடக்குது. மாலையில் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பிறகே வந்து கவர்மெண்ட்டை கலைச்சிடுறாங்க. கலைச்ச உடனே அதுக்கப்புறம் ஆளுநர் ஆட்சி. இப்போ கட்சி தெளிவாக ரெண்டாக இருக்குது. இந்த பக்கம் இருக்க கட்சிக்கு ஜெயலலிதா அணியோடு நாவல நெடுஞ்செழியன் இருக்கார், அந்த பக்கம் மற்றவர்கள்லாம் இருக்காங்க. இப்போது தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுடைய இரட்டை இலை சின்னத்தை முடக்கிடுது, கட்சி பிரிஞ்சிருக்குன்றதுனால. இப்போ அதிமுக ரெண்டாக பிளந்திருக்கு. இப்போ சிவாஜி கணேசன் சின்னம் போயிடுச்சு. சிவாஜி கணேசன் அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார், தமிழக முன்னேற்ற முன்னணின்னு அதுக்கு பேர். காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துடுறார். அவருக்கு போதுமான அளவு அங்கே அவருடைய ஆதரவாளர்கள் தான் ஜானகிக்கு ஆதரவாக வெளியே வந்துட்டாங்களே முதல்ல. அதனால் அவர் அங்கே இருக்க முடியாது. அப்புறம் மூப்பனாரோடு அவரால் அரசியல் செய்ய முடியலை. அதனால் அவர் மூப்பனாரோட அரசியல் செய்ய முடிஞ்சோ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் வாழப்பாடி ராமமூர்த்தி. மற்ற எல்லாருமே அவரை சார்ந்து தான் செய்ய வேண்டியிருந்துச்சு, அல்லது அவரை எதிர்த்து செஞ்சு தாக்குப்பிடிக்க முடியாது. பழநெடுமாறன் அவர் வெளியே போயிட்டார், மூப்பனார். ஸோ சிவாஜி கணேசன் வெளியே வந்ததில் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தது தான் ஆச்சரியம். அவர் தன்னை பற்றி என்ன அவர் சொல்கிறார், எனக்கு அரசியல் தெரியலன்றது எனக்கு அப்போ தான் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன், கட்சி ஆரம்பித்தது அதுக்கப்புறம் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் பட்ட துன்பங்கள்லாம் ரொம்ப அதிகம். அப்புறம் விபி சிங்கோடைய கட்சியினுடைய தலைவராலாம் இருந்திருக்கார் தமிழ்நாட்டில் சிவாஜி கணேசன். 49 இடங்கள் அவருக்கு. ஜானகி அம்மையார் ஆசையும் விட முடியல, அதே சமயத்தில் தானாக ஒரு கட்சியை உருவாக்கி பண்ணுறவும் முடியல. ஐ திங்க் ஹி லாஸ் லாட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ இன் தட். இருக்கலாம், நிறைய பணம் விட்டுருக்கலாம், நிறைய. அவர் திருவையாறில் நிற்கிறார். அவர் பிறந்த சமூகத்தார் நிறைய பேர் இருக்கிற ஒரு இடம் அது. அங்கேயே வந்து அவர் தோற்று போயிடுறார் பின்னாடி. ஸோ அந்த 49 பேரும் அவர் நிறுத்தின அத்தனை வேட்பாளர்களும் தோற்று போயிடுறாங்க. ஜானகி அம்மையார் அவர் ஆண்டிப்பட்டியில் நிற்கிறாங்க. எந்த ஆண்டிப்பட்டியில் எம்ஜிஆர் ஜெயிச்சாரோ அந்த ஆண்டிப்பட்டியில் அவங்க நிற்கிறாங்க, 3ஆவதாக வராங்க. அப்போது ஆமாம், ஜெயலலிதாவுடைய மக்கள் வந்து இல்லை எம்ஜிஆர் அவர்கள் மனைவிங்கிற இல்லை, அதெல்லாம் அப்படிலாம் நினைக்கல. அவங்களால இந்த கட்சியை நடத்திட்டு போக முடியும், எம்ஜிஆருக்கு பிறகு அவருடைய லெகசி அவர்கள் காப்பாற்றுவார்கள் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கல. ஜெயலலிதாவுக்கு தான் நிறைய வாக்கு விழுது, ஜெயலலிதா அணிக்கு தான் நிறைய வாக்கு விழுது. இவங்க வந்து ரெட்டை புறான்ற அந்த சின்னத்தில் போட்டாங்க. அவங்க ஒரு 9% நம்ம வாக்கு விழுது. இவங்களுக்கு 21-22% வாக்கு விழுது சேவலில். இவர்கள் பக்கம் கிட்டத்தட்ட 27 பேர் வென்று வருகிறார்கள். அந்த பக்கம் இருந்து 2 பேர் தான் வெல்கிறார்கள். ஒன்று தாமரைக்கனி, இன்னொன்று பிஹெச் பாண்டியன். அவங்க சொந்த செல்வாக்கில் வென்றவர்கள். இது நடந்து முடிஞ்ச பிறகு தெளிவாயிடுது. இப்போ வந்து கட்சி ஜெயலலிதா பின்னாடி தான் இருக்குது அப்படின்றது தெளிவாயிடுது. உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கட்சி ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிற பல பேர் பேசி வச்சு ஜானகி அம்மையார் அரசியலிருந்து விலகிடுறாங்க. விலகிட்டு கட்சி ஒன்றாயிடுது. கட்சி ஒன்றான உடனே மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை இவங்க அந்த பதவியிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு போடி நாயக்கனூர் இவங்க வென்றதுன்னு நினைக்கிறேன். அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக முதல் பெண் எதிர்கட்சி தலைவியாக தமிழக சட்டமன்றத்தில் அவர் காலடி எடுத்து வைக்க போகிறார். இப்போ இந்த கட்சி இவ்வளோ பெரிய கட்சி பிரிஞ்சிருந்ததுனால, ஏன்னா காங்கிரஸ் வந்து இவங்களோட கூட்டணிக்கு வரல, சேர்ந்தாதான் நான் அவங்களோட கூட்டணிக்கு வருவேன், ஒன்றுபட்ட அதிமுகவோட தான் கூட்டணின்ட்டு காங்கிரஸ் சொல்லிடுச்சு. காங்கிரஸ் ஒரு அணி தனியாக நிற்குது. அதனுடைய முதல்வர் வேட்பாளர் யாருன்னா கருப்பையா மூப்பனார். 13 முறை வராரு பிரதமர் ராஜீவ் அவருக்காக பிரச்சாரம் பண்ணார் தமிழகத்திற்கு. அதற்கப்புறம் ஜானகி அம்மையார் ஒரு அணி, அந்த அணியோட தமிழக முன்னேற்ற முன்னணி சிவாஜி கணேசன் கூட்டு அவங்க நிற்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஒரு அணி, கலைஞர் கருணாநிதி ஒரு அணி. இப்போ இப்படி பிரிஞ்சிருந்ததுனால 4 முனை போட்டின்னு வரும்பொழுது எந்த கட்சி பெரிய கட்சியோ அந்த கட்சி வென்றுடும். இந்த 4 கட்சிகளில் பெரிய கட்சி திமுக தான். 26 இடங்கள் கிடைக்குது காங்கிரஸ்க்கு அவங்களுடைய பிரச்சாரத்தினால. தனியாக நின்று 26 இடங்கள் 1989 காங்கிரஸ் வாங்குது பார்த்துங்க.
அவங்க டிஎம்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 இடங்களோ என்னமோ வெல்கிறார்கள். வென்று அவங்க வந்துடுறாங்க. ஒரு 2 ஆண்டுகள் அந்த ஆட்சி நடக்குது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருப்பியும் 13 ஆண்டுகளுக்கு பிறகு முதல்வராக அந்த 2 ஆண்டுகளில் அவருடைய நேரம் முழுக்க இந்த இலங்கை இனப்பிரச்சனையை தீர்ப்பதிலேயே போய்விடுகிறது. அதில் அவருக்கு சின்ன சின்ன வெற்றிகள் வேறு சில இடங்கள்லேருந்து வருது. இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையேயான குழு, அது வந்து ராஜமன்னார் குழுவினுடைய அறிக்கையில் இருந்துச்சு. அதை விபி சிங் முதன்முறையாக அதை அமைக்கிறார். அப்புறம் மண்டல் கமிஷன் அப்போ தான் வருது. அதனுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். அதாவது மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை என்னென்னா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, மலை ஜாதியினருக்கு இடஒதுக்கீடு இருக்குது, அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு இருக்கணும் என்பது மண்டலனுடைய பரிந்துரை. அது 70களில் ஜனதா அரசு, அதை இந்திரா காந்தி அரசு அமைத்ததுன்னு நினைக்கிறேன், அல்லது ஜனதா அரசு அமைச்சது. அந்த அறிக்கை தூசு பிடிச்சு அது பாட்டுக்கு அந்த தூசு பட்டு தேங்கி இருந்துச்சு. அதை தூசை தொடச்சி எடுத்து விபி சிங் ஆட்சி, அது அவங்க 71 அம்ச திட்டம், தேசிய முன்னணின்னு ஒன்று வச்சுருந்தார் அவர். அந்த திட்டத்தில் மண்டல் கமிஷனை அமல்படுத்துவோன்னு சொன்னார். அது மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அது நடக்காதுன்ட்டு தான் எல்லாம் நினச்சாங்க. அது ஏன்னா அது வந்து ஒரு கேன் ஆஃப் வேர்ம்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பெட்டி நிறைய புழுக்கள் இருக்கிற ஒரு பெட்டி, அதை திறக்க வேண்டான்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. இவர் முதன்முறையாக அதை திறக்கிறார். ஏன்னா அவருக்கும் அவருடைய துணை பிரதமராக இருக்கக்கூடிய தேவிலாலுக்கும் பிரச்சனை வருகிறது. தேவிலாலை சரி செய்வதற்காக, தேவிலால் ஒரு பெரிய விவசாய தலைவர், அவர் ஒரு பெரிய பேரணியை கூப்பிடுறார். அதனால் அவர் என்ன பண்ணுறார், இதை வந்து அறிமுகப்படுத்துகிறார். இது அறிமுகப்படுத்தின உடனே வடக்கில் இருக்கக்கூடிய சில பேர், சில மாணவர்கள், உயர்ஜாதியை சேர்ந்த கருதப்படுகிற மாணவர்கள், அவர்கள் தங்களை எரித்து கொண்டார்கள். அதுக்கு இங்கே முன்னாடியே மண்டல் கமிஷனுக்கான ஆதரவை திமுகவினர் செய்தார்கள். இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் தேசிய நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோ நேஷ்னல் இன்டகிரேஷன் கவுன்சிலோ, அந்த மீட்டிங் எப்போவுமே டெல்லியில் தான் நடக்கும். அது முதன்முறையாக சென்னையில் நடந்துச்சு, கலைஞர் முதல்வராக இருந்ததுனால. அதே மாதிரி இந்திய அமைதி படைகள் அந்த நேரத்தில் தான் விபி சிங்கனுடைய, கலைஞருடைய வேண்டுகோளை எடுத்து அது திரும்ப பெற்றுக்கொண்டோம் நாம. ராஜீவ்காந்தி டிட் நாட் டேக் பேக் ஐபிகேஎஃப். இல்லை, ராஜீவ்காந்தி அப்போ எதிர்கட்சியாக தான் இருக்கார். அப்போது அதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, அந்த 2 ஆண்டுகள் ஆட்சியில் கடலோர பகுதிகளுடைய கட்டுப்பாடெல்லாம் விடுதலை புலிகள் கிட்ட போயிடுச்சு. விடுதலை புலிகளுடைய நடமாட்டம் தமிழகத்தில் ரொம்ப சர்வ சுதந்திரமாக அவர்கள் நடமாடியதாக தகவல்கள். அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி இந்த குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் வைத்தார். இப்போ விபி சிங்குடைய ஆட்சி 11 மாதங்களோ என்னமோ தான் நீடிச்சது. அந்த 11 மாதங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சி, ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு திமுகவுக்கு இருந்துச்சு. இவங்க திமுக இங்கே தோத்துட்டாங்க. பின்னாடி நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க பெருசாக வெல்லலை. விபி சிங் இருந்தாலும் முரசொலி மாறனை அவருடைய அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார். வீட்டு வசதித்துறை அமைச்சராக அவர் இருந்தார். அங்கே இலங்கை பிரச்சனையில் முழுமையாக அவர் டெலிகேட் பண்ணார். இவர்கிட்ட அவருடைய அதிகாரத்தெல்லாம் கொடுத்து, நீங்கள் இந்த விடுதலை புலிகள், இந்த போராடி குழுக்களோட ஒரு சமரசத்தை கொண்டு வாங்க அப்படின்ட்டு. கலைஞர் வந்து, கலைஞரும் மாறனும் விடுதலை புலிகள் தொடர்பாக ஆண்டன் பாலசிங்கம் மற்றவர்களை சந்தித்து பேசுகிறாங்க. அப்புறம் மற்ற குழுக்கள்லாம் அங்கே வந்து இபிஆர்எல்எஃப், அவங்க வந்து ஒரு வடகிழக்கு பிரதேசம் தற்காலிகமாக ஒன்றா இருக்குது. அதில் முதல்வராக வரதராஜ பெருமாள் என்பவர் இருக்கிறார். அவங்களோடலாம் எல்லாரோடும் கலந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விடுதலை புலிகள் அந்த வடகிழக்கு பிரதேசத்தில் அதிகார பகிர்வை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் நினச்சா, பெரும்பான்மையான இடங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வரதராஜ பெருமாள் தலைமையில் இருக்கிற இபிஆர்எஃப் சொல்லுது. ஏன்னா அவர்கள் பெரிய பலமான அமைப்பு இல்லை, இவர்கள் தான் ரொம்ப பலமானவர்கள், இவர்களுக்கு தான் மக்களுடைய ஆதரவும் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம், தேர்தலுக்கு சொல்லிவிடுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி எந்த சலுகையும் வேண்டாம், நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுடைய ஆதரவோடு அங்கே பிடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை அவர் சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது, இந்த மாதிரி சொல்கிறது வந்து விடுதலை புலிகள் அவங்க சொல்கிறாங்க. இதை சொல்லிடுறாங்க விபி சிங் கிட்ட சொல்லிவிட்டு, இது என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு, என்னை மத்தியஸ்தம் பண்ண சொன்னாங்க, நான் எல்லாரோடும் பேசிட்டேன். கலைஞர் சொல்லிடுறேன். ஆமாம், நான் பேசிட்டேன், இதுதான் முடிவாக இருக்குது, இதை நான் அவங்ககிட்ட தெரிவிச்சிட்டேன், இது மேற்கொண்டு நடக்க வேண்டியதை மத்திய அரசு பார்க்கும் அப்படின்றாங்க. இதுக்கிடையில் விபி சிங் அரசு கவிழ்ந்துருது. ஏன்னா விபி சிங்குடைய கட்சியை
பாதியாக செங்குத்தாக பிளந்துடுறார் சந்திரசேகர். சந்திரசேகர் பிளந்த உடனே அவர் பிரதமராகிறார். யாருடைய ஆதரவோட பிரதமராகிறார்? ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி ஆதரவோட. இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை நடந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம்? சரண் சிங்க்கு இந்திரா காந்தி அம்மையார் ஆதரவு தந்தார்கள். பின்னாடி அந்த ஆதரவு அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அதனால் அது வந்து ஒரு காபந்து அரசாக, ஒரு தற்காலிக பாதுகாப்பு அரசாக மாறிட்டுச்சு. அவர் ஒரு நாள் கூட உண்மையான பிரதமராக இல்லை. இவர் ஆனால் இருந்தார். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் வரைக்கும் பிரதமராக இருந்தார். அதற்கு பிறகு சந்திரசேகர் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே விபி சிங் கிட்ட இருந்து பிரித்து எடுத்து. சந்திரசேகர் எந்த ஸ்டேட் சார்? உத்தரப்பிரதேஷ் நினைக்கிறேன். அவர் பிரதமராகிறார். அவரை வீட்டுக்கு அழைச்சி விருந்து தராங்க ஜெயலலிதா அம்மையார். சந்திரசேகர். அப்போது சந்திரசேகர் யாருக்கு அணுக்கமானவர்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு இடையில் தொடர்ந்து சந்திரசேகரை நம்முடைய தமிழக முதல்வர் கலைஞர் பார்க்குறார். அப்புறம் சந்திரசேகருக்கு ரொம்ப வேண்டியவர் நாஞ்சில் மனோகரன், இவருடைய அமைச்சரவையில் இருக்கிறார், தமிழக அமைச்சரவையில் இருக்கிறவர். அவரை அனுப்புகிறார். ஏன்னா இந்த அரசை கலைச்சிருவாங்க, இந்த அம்மையார் பெரிய அழுத்தம் தந்துட்டுருக்காங்க, ஜெயலலிதா அம்மையார் கலைச்சிருவாங்கன்ட்டு ஒரு அச்சம் இருக்குது. இந்த நேரத்தில் பிரதமர் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறார். நான் கலைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறார். இங்கே வராரு, இங்கே வந்து பார்க்குறாரு, இங்கே வந்து இங்கேயும் சொல்கிறாரு நான் கலைக்க மாட்டேன் அப்படிலாம் இல்லை. இப்போ கலைஞரே பார்க்குறார், முதல்வரே பார்க்குறார். என்னை ஒரு முதல்வரை எப்படி ஒரு பிரதமர் நடத்த வேண்டுமோ அந்த மாதிரி பிரதமர் சந்திரசேகர் என்னை நடத்தினார் அப்படின்லாம் பேட்டி தரார். இந்த அளவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த தொடரில் பாகத்தில் நாம் அந்த அரசு எப்படி கவிழ்ந்தது, என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். வெரி குட் சார். ரொம்ப அருமையான தொடர் பதிவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய நேயர்கள் எல்லாரும் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு அனுப்புகிறாங்க. எங்களுடைய உறுப்பினர்கள்லாம் பார்க்கும்போது வந்து சிலதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா வேறு ஜென்ரேஷன் பீப்புளு, சில பேர் ஓல்டு பீப்புளு ஆமாம் உண்மையான செய்திகள் தான் பதிவு பண்ணுறீங்க, நல்லாயிருக்கு, எங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகுதுன்றாங்க. ஸோ உங்களுடைய ஆற்றலுக்கு மிக்க நன்றி FMCG TV. என்னுடைய மகிழ்ச்சி. தேங்க்யூ.